ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இப்போ நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா மாங்காய் வாசம் எந்த கடைக்குள்ளே போனாலும் மாங்காய் கொட்டி இருக்கும். இந்த மாங்காயில் இருக்கிற மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மாங்காயின் வகைகள், அதை சாப்பிடும் வழிகள், நம்ம உடலுக்கு அது என்னென்ன நன்மைகளை கொடுக்குது, அதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சுருக்கமாக சுவாரஸ்யமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாங்காய் வகைகள் பார்த்தீங்கன்னா புளிப்பான நாட்டு மாங்காய் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிளிமூக்கு போல் இருக்கும். அதாவது 3 முனை உள்ள முக்கனி மாங்காய், அதை தான் கிளிமூக்கு மாங்காய் நம்ம சொல்லுவோம். இதில் புளிப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உப்புல ஊற வச்சு சாப்பிடும் வகை பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊறுக்காய், அதுவும் நல்ல ருசியாக இருக்கும். வெங்காயம் போல வட்டமாக இருக்கிற நெட்டான மாங்காய், இந்த வகை மாங்காய்களை ஒவ்வொன்றுக்கும் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஆனால் பொதுவாகவே பசுமையாக மாங்கனிகள் மருத்துவ குணங்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. வாங்க இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாங்காயை பயன்படுத்தி நம்ம துவையல் செய்யலாம், மாங்காய் ஊறுக்காய் பண்ணலாம், பச்சடி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மாங்காயை பயன்படுத்தி ரசம் வைக்கலாம், சாம்பார் செய்யலாம். இது மாதிரி நம்ம ஜூஸ் மாதிரி கூட இதை பனவெல்லம் சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு உடலுக்கு தேவையான சக்திகள் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னும் இதில் இருக்கிற மருத்துவ நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மாங்காயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக நிறைஞ்சி இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை கட்டுப்படுத்துறதுக்கும் நோய் தொற்றுகளை தடுக்கிறதுக்கும் இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கு. அதே போல் இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாங்காயில் நார்ச்சத்து இருக்கிறதால குடலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. வாயு பிரச்சனை, அல்சர் பிரச்சனை, ஜீரண சக்தி பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாங்காயை எடுத்துக்கும் போது குடலை சுத்தப்படுத்துறதுக்கு இதை ரொம்ப அதிகமாக பயன்படுது. இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. நம்ம ரத்த ஓட்டத்தை நல்லா கட்டுப்படுத்தி இதயத்துக்கு ஆரோக்கியமாக இருக்க உதவி பண்ணுது. அதே போல் நம்மளுடைய சிறுநீரகம் நன்றாக செயல்படுவதற்கும் இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்குது. இந்த மாங்காயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏயும் விட்டமின் ஈயும் இருக்கிறதால இது நம்மளுடைய சருமத்தையும் கண்ணையும் பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதே போல் நம்ம தோல் எப்பொழுதும் அழகான தோற்றத்தோடு இருக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது. மாங்காவை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது வயிற்று வலி, அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவும் எந்த ஒரு உணவு வகையாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. மாங்காய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இயற்கையான ஒரு மருந்து பெட்டின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் மருத்துவ நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.